அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்பவர்ஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்போம். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருத்தரும் நமக்கு நிறைய விஷயங்கள் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி அஷ்டமி திதியும் வருது. அதனால் முக்கியமான நிகழ்வுகளோ முக்கியமான விஷயங்களோ இதெல்லாம் ஒரு ஆலோசனை, ஒரு விஷயங்களை நம்ம பேசி மட்டும் வச்சுக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய செயல்பாடுகள் எதையுமே தொடங்க வேண்டாம். இந்த அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியில் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க, அது வாடிக்கையாளர்கள் வருவாங்க, நிறைய பணம் வரும். இது நிறைய பேர் சொல்லுவேன், அஷ்டமியில் தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிமா. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி அப்படிங்கிறதே என்னதுங்க, 8ஆம் நம்பர். அந்த சனி பகவானுடைய அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால், சனி மகா திசை நடந்தாவோ, லக்கணத்தில் சனி பகவான் இருந்தாலோ, இதுபோல் சில விஷயங்கள் இருக்குது. 3, 7, 11 சனி பகவானுடைய பார்வை சுபகிரகத்து மேலே பட்டாலோ அவங்களுக்கு அஷ்டமி திதி ஒன்றுமே செய்யாது. மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கண்டிப்பாக அஷ்டமதி திதி ஒன்றுமே செய்யாது. ஏன்னா பெருமாளுடைய புதனுடைய ஆதிக்கம் அதிபதி, அப்போ நட்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாருக்குமே வா அப்படின்னா தசா புத்தியை கவனத்தில் எடுத்துக்கணும். சில விஷயங்கள் பல விதிமுறைகளும் இருக்கும், அது விதி விலக்கும் இருக்கும். நம்மளுடைய ஜோதிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு நாள்லுமே நம்ம ஒரு நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த நேரம், நாள், மாதம், வருடம் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் தலகலாக புரட்டி போடுதுங்கிறது ஒரு யோகத்தை கொண்டு தான். அப்போ அந்த யோகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சொல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அந்த யோகம் இல்லையா, எனக்கு எதுவுமே இல்லையா, அந்த இல்லையாங்கிற வார்த்தையே வரக்கூடாதுங்க. இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் ஆகம விதிப்படி பெரியோர்கள் நம்ம வீட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, குழந்தைங்க, பெண் குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ மாடனாக தலையை விரித்து போட்டுட்டு இருக்கிறது, மல்லிகை பூவோ எதுவுமே வச்சுக்கிறதில்ல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரோஸ் வச்சுருப்பாங்க. காலேஜுக்கு போகும்போது, நானே கல்லூரிக்கு போகும்போது சைடு ரோஸ் வச்சுக்கிட்டா அது ஒரு அழகு. இப்போ யாராவது வைப்பாங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு கிளிப்பு போடுங்க, சடையை பின்னி போடுங்க, சின்ன சின்ன விஷயம். ஏன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி யாருங்க, நம்மளுடைய பெண் பிள்ளை தானே, நம்மளுடைய குழந்தை தானே. அப்போ அம்மா நம்ம சரியான முறையான விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக வாழணும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில் எந்திரிக்கணும், அம்மா எந்திரிக்கணும். நிறைய ஃபோன் யூஸ் பண்ணாதேங்க அப்படின்னு சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் 11 மணி 12 மணியெல்லாம். அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அழகாக நம்ம தூங்கக்கூடிய அமைப்புக்கு போயிட்டோம். இப்போ 10, 11 இப்படி போனனால காலையில் என்ன செய்கிறோம், அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் போச்சு. சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணக்கூடிய அமைப்பும் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் யோகங்கிற அமைப்பில் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாளை சந்திப்போம்.